எல்லாம் வல்ல சைவத்தின் தலைமகனாக விளங்கி கொண்டிருக்கும் உண்ணாமலை உடனாகிய ஸ்ரீ அண்ணாமலையார் திருத்தலத்தில் நம்மளாம் இருக்கிறதே பெரிய அபூர்வம். ஏன்னா காசியில இறந்தாதான் முக்தி. காசியில போய் நம்ம இறப்புன்றது சுவாமியோட சித்தத்தால் தான் நடக்கும். ஆரூர் என்கின்ற திருவாரூர்ல நம்ம பிறந்தாதான் முக்தி. நம்ம திருவாரூர்ல பிறப்புன்றது அருணாச்சலேஸ்வரர் கிருபை தான். இந்த திருவண்ணாமலையில ஸ்மரணாத் முக்தி அண்ணாமலையாரேன்னு சொல்லிட்டு எங்க இருந்து சொன்னாலும் ஸ்மரணாத் முக்தி அருணாச்சலம் அப்படி சொல்லக்கூடிய ஞான தபோதனரே வா என்று அழைக்கும் அண்ணாமலை. அதனால்தான் ஞான தபோதனர்கள்லாம் வந்துட்டே இருக்கா தினமும். 4 யுகத்துல இந்த மலை இருந்திருக்கு. கிருதியுகம், திரேதாயுகம், தாவரயுகம், கலியுகம். ஒரு யுகத்திலும் பொன்னாகவும் மாணிக்கமாகவும் அந்த மலை முழுவதும் மரகதமாகவும் இருந்திருக்கு. கலியுகத்துல நம்ம கண்ணுக்கெல்லாம் கல்லா தெரியுது. இப்ப 4 யுகமாக இருந்திருக்கு. இந்த மலை ரொம்ப பழமையான ஒரு நகரம். அருணாச்சலம் என்று பெயர். இந்த நகரத்திற்கு பெயர் அருணாச்சலம். அருணாச்சலம்னா அருணன்னா அக்னி. பஞ்சபூத ஸ்தலத்தில் மத்திய பாகம் நடுநாயகமாக விளங்கி கொண்டிருக்கும் அக்னி கஷேத்திரமான திருவண்ணாமலை. அருணாச்சலம்னா அருணன்னா அக்னி, அச்சலம்னா மலை. அக்னி மலை என்பது இந்த ஊரோட பெயர். ஒரு சுவாமியோட பெயர் எப்படி இருக்குன்னா மூர்த்தி, தீர்த்தம், இந்த ஸ்தலம் அதை சார்ந்துதான் இந்த சுவாமியோட பெயர் இருக்கும். அருணாச்சலேஸ்வரர். அருணன்னா அக்னி, அச்சலம்னா மலை, ஈஸ்வரன்னா சிவன். அருணகிரிநாதர். அருணன்னாலும் அக்னி, கிரினா மலை, நாதர்னா சிவன். ஆதி அருணாச்சலேஸ்வரர். 3 திருக்கோவில். பிரம்மா, விஷ்ணு, நடுவுல அண்ணாமலையார் சுயம்புவா காட்சி கொடுத்த அருணாச்சலான்னு சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்தது அருணாச்சல புராணம். அதுல அருணாச்சல புராணத்துல இந்த அடிமுடி தேடிய படலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடிமுடியை காண காத்தல் தொழில படைக்கிற விஷ்ணுவுக்கும் எல்லாரையும் படைத்தல் தொழிலை படைக்கக்கூடிய பிரம்மாவிற்கும் சண்டை ஏற்படுகிறது. நான் என்ற அகந்தை. அந்த அகந்தையை விளக்க அருணாச்சலேஸ்வரர் சுயம்பு மூர்த்தியாக அக்னி பிழம்பு. இது அக்னி பிழம்பு. இந்த அக்னி பிழம்புல பாத்தீங்கன்னா இங்க சோழர் கால கோயில்கள்லாம் எல்லா சிவன் சன்னதி பின்னாடி இருக்கும், சதுரமா இருக்கும். பல்லவர் காலம் போனீங்கன்னா யானையோட பின்பாகமா இருக்கும். அங்க விஷ்ணு இருப்பார். இங்க லிங்கோத்தோர்ல அடியும் தெரியாது, முடியும் தெரியாது. அப்ப யாரு அடிமுடி காணா அண்ணாமலை. அடிமுடி முதல்ல பாக்கிறவாதான் பெரியவான்னு சொல்றாரு. முடியை தேடி பிரம்மா முடினா தலை. முடியை தேடி பிரம்மா அன்னபக்ஷி வாகனத்தில் பல யுகமாக செல்கிறார். பல யுகம்னா என்ன? மொத்தமே 4 யுகம் தான். முதலாவது யுகம் 4 லட்சம் வருஷம், அடுத்த யுகம் 8 லட்சம் வருஷம், அப்படியே 16. இப்ப கலியுகம் 32 வருஷம். இது மாதிரி 1000 யுகம் ஆயிருக்கும். லட்ச யுகம் ஆனாதான் பிரம்மாவுக்கு ஒரு நாள், ஒரு சிருஷ்டி. அப்ப 70வது பிரம்மா. இப்ப இருக்கவர் சிருஷ்டிகர்த்தான்னு பேர் பிரம்மாக்கு. இப்ப இருக்கவர் 70வது பிரம்மா. 4 யுகம் சேர்ந்து 1000 யுகம் ஆனாதான் பிரம்மாக்கு ஒரு நாள், ஒரு சிருஷ்டி. அப்படிப்பட்ட பிரம்மா பல யுகமா போறாரு. அவர் தான் படைக்கிறார் எல்லாரையும். அப்படி படைச்ச பிரம்மாவே அந்த நான் என்ற அகந்தை எங்கேயுமே இருக்கக்கூடாது. எந்த ஒரு இடத்துலயும் நான் என்ற அகந்தை இருக்கக்கூடாது. அதுக்கு உகற்றிய ஸ்தலம் தான் இந்த திருவண்ணாமலை கஷேத்திரம். நான் என்று சொல்லவே கூடாது. அப்படி பிரம்மா பல யுகமாக தேடி போறார். அப்ப இந்த தாழம்பூவானது சுவாமி சிரசிலேருந்து சுவாமியை அலங்கரிக்கக்கூடிய நறுமண மலர்கள்ல விசேஷமான நறுமண மலர். அந்த நறுமணத்துக்கு தான் பாம்பு போய் உட்காந்துருக்குமா, அந்த தாழம்பூலே இருக்குமா. அப்ப அந்த புஷ்பமும் பல யுகமா கீழே வருது பூமிக்கு. சுவாமி சிரசிலேருந்து தவறி விழுந்து. அப்ப பிரம்மா பொய் உழைக்கிறாரு சுவாமிகிட்ட. மருந்து நான் சுவாமியை சிரசை பார்த்துக்கா சொல்லு, நமஸ்காரம் பண்ணிட்டேன்னு சொல்லு. அப்ப பொய் உரைத்த காரணத்தினால் 2 பேரும் சாபம் பெறுகிறார்கள். அப்ப தாழம்பூவுக்கு சிவபூஜைக்கு உரியதல்ல. சிவபூஜைக்கு தாழம்பூ சாத்த மாட்டார்கள். ஆனா சுவாமி கிட்ட வேண்டி கேட்டப்புறம் சிவராத்திரி ஒரு நிமிடம் உச்சி காலத்துல 4 காலம் வேற. 4 காலம், 4 நேதம், 4 நிவேத்தியம், 4 வகையான மலர்கள், 4 வகையான தீபாராதனை, 4 வகையான அபிஷேக பொருட்கள். இதெல்லாம் 4 காலங்கள் சொல்லப்பட்டிருக்கு. காலையில 6 கால பூஜை நடக்கக்கூடிய கோயில்ல காலையில ஒரு காலம் ஆயிடும், உச்சி காலம் ஆயிடும், சாயரட்சா ஆயிடும், பள்ளியர் ஆயிடும். அது தவிர்த்து 4 காலம். அந்த 4 காலம் இல்லாம இது லிங்கோத்பவர் காலம்னு பேரு. இவருக்கு இந்த சுவாமிக்கு பேரு அது சிவராத்திரி காலம். சுவாமி அம்பலுக்கு பண்றது சிவராத்திரி காலம். இது லிங்கோத்பவர் காலம்னு பேரு விசேஷமா. அப்ப அந்த பிரம்மா பொய் உரைத்த காரணத்தினால் இருவரும் சாபம் பெறுகிறார்கள். தாழம்பூ சாபம் பெற்று இந்த 10 நிமிடம் இந்த சுவாமிக்கு அந்த பகடத்தில் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது. யார் ஒருத்தருமே ஒரு சாபம் பெற்றால், ஒரு பிரம்மத்தி தோஷம் பெற்றாலோ, ஒரு சாப நிவர்த்தி பெற்றாலோ சிவ பூஜை பண்ணி சிவ பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்றதுதான் சர்வ பாப விமோச்சனம்.
ருத்ராபிஷேகம். இந்த ருத்ர சிவனை வழிபட்டாதான் எல்லா பாபத்துக்கும் விமோச்சனம். அதனாலதான் ராமர் போய் ராமேஸ்வரத்துல ராவண வந்து ரிஷிபுத்திரன் சதுர்வேதரை பயின்றவன், கெட்டவனா இருந்தாலும் சதுர்வேதம் கட்டுறவன். அப்ப அவனை கொன்றதுக்காக அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் வந்துருக்கு. அந்த பிரம்மகத்தி தோஷத்தை நிவர்த்தி செய்யதான் ராமேஸ்வரத்துல போய் மண்ணுல புடிச்சு அந்த அவருக்கு பேர் ராமநாத சுவாமின்னு பேர் போய் பூஜை பண்றாங்க. பிரம்மாவால் பூஜிக்கப்பட்டதுதான் ஆதி அருணாச்சலம் அமைந்த பெருமானி அடி அண்ணாமலை. எடுத்து வச்சா அடுத்த அண்ணாமலை. அதாவது பிரம்மாவால் பூஜிக்கப்பட்ட சிவாலயம் சொல்லுவாங்க, சிரஸ் பாகம் சொல்லுவாங்க. விஷ்ணு பகவான் கீழ் நோக்கி சுவாமியோட பாதத்தை பாக்குறதுக்கு அவரோட வராக பண்டி ரூபத்துல பூமியை நோண்டிண்டு உள்ள போறாரு. பிரம்மா எப்படி போறாரு? இது வந்து பூலோகம். இது பேரு புவர்லோக, மகர்லோக, சுவர்லோக, தப்போலோக, தேவலோகம், சத்தியலோகம், அதுக்கப்புறம் தான் வைகுண்டா, அதுக்கப்புறம் தான் கைலாசம். இத்தனை லேயர் இருக்கு. இதெல்லாம் தாண்டி தான் அவர் போறாரு. கீழே வந்து இது வந்து பூமி. இது கீழே அதல, வித்தல, சுதல, பாதாள, சதாதல, ரசாதல, பாதாளம். கீழே பாதாளத்துல பூமி. அப்ப பாருங்க, இந்த பிரம்மாவோட சிரஸ் எங்க இருக்குன்னா மேல இருக்கு, கைலாசத்துல இருக்கு சாமியோட சிரசு. இங்க இருக்க பூமியில பாதாளத்துல இருக்கு, பாதாளம் கீழே இருக்கு. இது நான் சொன்னதெல்லாம் லேயர். அதெல்லாம் தாண்டி தான் பாதாளத்துக்கு போனோம். அதெல்லாம் கனவுல நம்ம நினைச்சு பார்க்க முடியாது. அதெல்லாம் அப்ப அந்த பாதாளத்தை தோண்டி விஷ்ணு பகவான் அந்த சுவாமியை பார்க்க கூடாது. அப்ப விஷ்ணுவால் பூஜிக்கப்பட்டதான் இந்த கோவிலோட வரலாறு. அருணகிரிநாதர் இந்த சுவாமி வந்து திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதர் இல்லை. இது வந்து சிவாலயம். இது சிவபெருமான் சிவனோட கோவில். 3 சிவாலயம் இந்த திருவண்ணாமலை கஷேத்திரத்துல. பிரம்மாவுக்கும் விஷ்ணுக்கும் காட்சி கொடுத்த கோவில், விஷ்ணு காட்சி கொடுத்த கோவில், பிரம்மா காட்சி கொடுத்த கோவில். நடுவில் 2 பேருக்கும் சுயம்பு மூர்த்தியாக அந்த பானை வந்து சுயம்பு மூர்த்தியாக 2 பேருக்கும் ஆசீர்வாதம் பண்ணி காட்சி கொடுத்த இடம். இப்பேற்பட்ட இந்த மாசி மாசம் கிருஷ்ணபக்ஷம் என்று சொல்வார். கிருஷ்ணபக்ஷனா தேய்பிரைன்னு அர்த்தம். சதுர்தசி வந்துட்டு இருக்கான். இந்த கிருஷ்ணபக்ஷ சதுர்தசி நடுவில் இருக்கணும் நைட்டு. அதுக்கு பேர் தான் மகா சிவராத்திரி. மாசி மாசம் வரக்கூடிய சிவராத்திரி தான் மகா சிவராத்திரி. 15 நாளைக்கு வரக்கூடிய சிவராத்திரி பக்ஷ சிவராத்திரி சொல்லுவாங்க. பக்ஷம்னா 15 நாள். மாத சிவராத்திரின்னு சொல்லுவாங்க. இதுதான் மகா சிவராத்திரி. அப்படிப்பட்ட இந்த மகா சிவராத்திரியில் தான் அம்பாள் வந்து தபஸ் பண்ணி, அப்ப பார்வதி தேவி பட்டினியா இருந்து இந்த சிவராத்திரி நாள்ல இடபாகம் வாங்குறதுக்கு வாழைப்பந்தல் இங்க ஊர் இருக்கு பக்கத்துல. வாழைப்பந்தல்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. வாழைப்பந்தல்ல வந்து தபஸ் பண்ணிட்டு இடபாகம் வாங்கிட்டு இங்க வர. அப்ப அம்பாள் இந்த சிவராத்திரி நல்லாள்ல தபஸ் பண்ணிட்டு விரதம் இருந்து சாப்பிடாம பட்டினியாக இருந்து சுவாமிய இடபாகம் வாங்கின மாதிரி நம்மளும் அன்ன ஆகாரம் இல்லாம இந்த சிவராத்திரியில நைட்டு 7:30 மணிக்கு ஆரம்பிச்ச அபிஷேகம் காலைல 6 மணி வரைக்கும் நடக்கும். வசந்த காலம், ஏப்ரல் மாசம்லாம் வசந்த காலம் சொல்லுவாங்க. 6 வகையான காலம் சொல்லுவாங்கல்ல. 12 காலம், இளவேனில், முதுவேனில். அந்த வசந்த காலத்துல சுவாமி வந்து வசந்த உற்சவம் மகிழ மரத்தை சுத்தி ஒரு கோயில்ல ஒரு உற்சவத்தும் போதும் 10ஆம் நாள் வந்து ஒரு தீர்த்தவாரிக்கு போவார் சுவாமி. அப்ப இந்திர தீர்த்தத்துக்கு வருவார். இந்திர தீர்த்தத்துக்கு வந்து நீராடி இந்த கோயில் உள்ள வரது ரொம்ப பெரிய மரபு. இந்த கோயில் உள்ள மட்டும்தான் வருவார் சுவாமி. அம்பாளோட தரிசனம். இந்த கோயில உள்ள இருக்க இந்த பழங்கால மேடையில கற்கால மேடைகளில் அமர்ந்து அபிஷேகம் ஆகி அலங்காரம் ஆகி தீபாராதி போவது இந்த கோயிலோட அதிசிறப்பு. அடுத்ததாக தட்சிணாயன புண்ணிய காலம் என்று சொல்லக்கூடிய ஆடி மாசம் முதல் நாள் புண்ணிய காலம். தை மாசம் முதல் நாள் புண்ணிய காலம். ஏன்னா சூரியன் வந்து ஆடியிலேருந்து அடுத்த தை வரைக்கும் கிழக்கு உடிச்சு தெற்கு போவார். அப்ப அந்த புண்ணிய காலத்தில் 10 நாள் முன்னாடி பெரிய கோயில கொடி ஏற்றிடுவாங்க. அந்த 10ஆம் நாள் தீர்த்தவாரிக்கு சுவாமி இந்த கோயிலுக்கு திருப்பி வருவார். சந்திரசேகரமூர்த்தி வருவார். தீபத்துக்கு காட்டு தெளிவா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, காட்டி தீப உற்சவத்திற்கு காலையில் நின்று கொண்டு வரும் சுவாமிக்கு பெயர் சந்திரசேகரர். நைட்டு வர சுவாமிக்கு பெயர் சோமாஸ்கந்தர். எங்க ஊர்ல நாங்க பெரிய நாயகர்னு கூடுவோம். விஷ்ணு பகவான் வந்து சுவாமிக்கு பூஜை பண்றது ரொம்ப விசேஷம். அப்படிப்பட்ட இந்த பழமையான கோயில்ல 1896 பகவான் ரமணர் வந்து இந்த தீர்த்தத்துல எல்லா சுவாமிகளுக்கும் எங்க ஒரு மோட்சம் கிடைக்குன்னா ஒரு தீர்த்தத்தில் தான். இந்த தீர்த்தத்தை நீராடி ஒரு பூனலை விசர்ஜனை பண்ணிட்டு இந்த கோவில்ல இருந்து தான் பாதாளலிங்கம் சென்றடைகிறார். பாதாளலிங்கம் கல்வெட்டுல போய் பாத்தீங்கன்னா அருணகிரிநாதர் டெம்பிள்னு போட்டிருக்கும். 2வது பவளக்குன்று, பாதாளலிங்கம், பவளக்குன்று, விருபாட்சி தொகை, கங்காசிரமம், ரணாசிரமம், அப்படி பலதரப்பட்ட மக்கள் இந்த கோயிலுக்கு வரா. இது வந்து 1996 இந்த கோயிலுள்ள உள்ளே வருவது மிக 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 இந்த விஷயத்தை நான் சொல்லி அவனை சிவராத்திரி கதையை சொல்லிட்டேன். இந்த கோயிலோட விஷயத்தையும் சொல்லிட்டேன். இந்த கோயில் வந்து மிக 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 சின்ன வயசுல நாங்களாம் பார்த்துருக்கோம். ரொம்ப மோசமா இருக்கும். பெரியவாளுக்கெல்லாம் தெரியும், நம்ம மாமாக்கெல்லாம் தெரியும். கீழே வந்து ஒரு 10 அடி பள்ளம் இருக்கும். அந்த பள்ளத்தில் இறங்கி தான் வரணும். அண்ணாமலையார் வரும்போது ரேக் மாதிரி போட்டுருவாங்க. அண்ணாமலையார் இறங்கி வந்து சில டைம் வெளியிலே பட்டா போட்டு போயிடுவாரு. சில டைம் கிளீன் பண்ணிட்டு அந்த மேடையில் வச்சு அபிஷேகம் ஆகிட்டு உடனே போய் கிளம்பிட்டோம். ஏன்னா ரொம்ப டேமேஜ் ஆகி பராமரிப்பு இல்லாம
ஒரு 200-300 ஆண்டுகள் கும்பாபிஷேகம் ஆன ரெக்கார்டே இல்லை. இப்போ நீ பெயிண்ட் அடிச்சுன்னா ஒரு வருஷம் கழிச்சு ஒரு வருஷம் முன்னாடி பெயிண்ட் அடிச்சான்னு தெரியும். இந்த ஸ்தபதி அவரோட ஆராய்ச்சிப்படி ஒரு 300 வருஷத்துக்கு மேலே பெயிண்ட் அடித்த இந்த ஃபுல்லாக ஒர்க் பண்ண ரெக்கார்டு இல்லை. இந்த 96-97 அசோக்குமார் அவ அப்பா வந்து சுவாமிநாத சிவாச்சாரியார்னு பேர். அவர் வந்து இந்த கோயிலை வந்து திருப்பணி பண்ணி காட்டுவோம்னு சொல்லி 98 ஆரம்பித்த திருப்பணி 2003 தான் முடியும். எத்தனை வருஷம்? 6 வருஷம். இப்போ நாங்கள் 6 மாதத்தில் பண்ணிட்டோம். ஏன்னா எங்களுக்கு வேலையே இல்லை. அவர் எல்லா வேலையும் பண்ணிட்டு போயிட்டார். 6 வருஷம் உழைச்சி இப்போ நம்மளாம் இங்கே சௌரியமாக நிற்கிறோன்னா அதுக்கு சுவாமிநாத சிவாச்சாரியார் வந்து இந்த கோவிலை உருவாக்கி திருப்பணி செய்து அந்த 2004 பங்குனி மாதம் சுவாதி நட்சத்திரம் கூடிய சுபதினத்தில் கும்பாபிஷேகம் பண்ணான் 2004. அதுக்கப்புறம் 21 வருடம் கழித்து போன 8ஆம் தேதி மகா கும்பாபிஷேகமானது ஊரெங்கும் சிறப்பாக பேசப்பட்டு சிறப்பாக நடைபெற்றது.